பேர மறந்துட்டேனே நானு. பேரை மறந்துட்டீங்க. ஆமாமா. பேரு நான் மறந்துட்டேனே. சரி, விஜய்க்கு இப்ப வரப்போற படம் எத்தனாவது படம்? 69. 69வது படம். ம். ரஜினி இது? அது ஜஸ்ட்டே போயிடுச்சு அது. எவ்வளோன்னு தெரியல. ஐபிஎல் மேட்ச் எந்த மாசம் நடக்கும்? ஆ அடுத்த மாசம் இப்ப டிசம்பர் ஏப்ரல் தொடங்கும். ஏப்ரல் ஆமா, ஏப்ரல் தொடங்கும். சரி, தமிழர்களுக்கு ஒரு தலைவர்னா யார சொல்லுவீங்க நீங்க? நம்ம தமிழர்களுக்கு தலைவர்னா புரியலைங்களே எனக்கு. தமிழர்களுக்கு இவரை தலைவரா வச்சா சிறப்பா இருக்கும்பா, இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க? விஜய் சொல்லுவோம். விஜயா? ஆமா. தலைவரா இருக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட என்னென்ன இருக்கிறதா பாக்குறீங்க? அவர் நல்ல மனசு இருக்கு அவர்கிட்ட. நான் இந்த கத்தி படம் பார்த்திருக்கீங்களா? கத்தி படம் பார்த்துருக்கேன். பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஒரு கிராமத்தை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அழிக்க போகுதுன்றதுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றி பெறுவார். பாத்தீங்களா? பார்த்தோம். ஆனா ஒரு 2 வருஷமா இங்க நம்ம பரந்தூர்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு 13 கிராம விவசாயிகள் போராடின்னு இருக்காங்க. 5000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போய் கூட பாக்கலையே விஜய் அவர்கள். படத்துல ஹீரோ. புரியுது. தரையில இப்போ இதுக்கப்புறம் பாருங்க அவர் நல்லா செய்வாரு. 2 வருஷமா போராடின்னு இருக்காங்க. இன்னும் போய் பார்க்கல. அதான் இதுக்கப்புறம் தானே அவர் வராரு. இதுக்கப்புறம் நீங்க அந்த 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 மாசம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. அவர் இப்பதானே சொல்லியிருக்காரு நான் திரையில மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டாலே அவங்க தலைவர்களா? அப்படியெல்லாம் இல்ல. நல்லா உதவி செய்யறாங்க. தரையில செய்யணும்ல. போராட்டங்கள்ல கலந்துக்கணும்ல. கண்டிப்பா. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்கள போய் பார்த்தாரு. மக்கள் இருக்கிற குடியிருப்பை அகற்றும் போது இது அகற்றக்கூடாதுன்னு போராடி ஒருத்தர் செத்தாரு. அதை போய் பார்க்கலையே இவரு. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க யார் இது பண்ணலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். புரியுது. திரையில நடிச்சுட்டாலே தலைவரா ஏத்துக்கலாமா? இப்போது எங்களுடைய மைண்ட் செட் அதுதான் இருக்கு. சரி, நன்றி. ஒருத்தருடைய பேர் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, தெரியுங்களா? அவரை போய் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னாக்கா அது இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு தானங்க சொல்லணும். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தவர், தேசிய தலைவர்னு சொன்னால் குழந்தை கூட சொல்லணும். இந்த தமிழ் பேரினத்தில் பிறந்த ஒரு மாவீரன் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய தியாகத்தை திட்டமிட்டு இன்றைய அரசுகள்லாம் மறைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும், தமிழ் இளைஞர்கள் கட்டாயமாக தலைவருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்.